மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். என் சேவையை பாராட்டி குடியிருப்பிற்காக எனக்கு நிலம் வழங்கியதற்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் நான் இல்லை. இது ஆணவத்தாலோ அகங்காரத்தாலோ நான் எடுத்த முடிவு என கருத வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்கவும். நன்றியுடன், ரஞ்சித். கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காதே. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாதே, காட்டுப்புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காதே. மம்பட்டியம் பேரு சொன்ன புலி உதவும் பாரு, எங்க மம்பட்டியம் பேரு சொன்ன புலி உதவும் பாரு. புதையல கிடைச்சிருக்கு. டேய் சின்னசாமி புதையல் கிடைச்சிருக்குடா. டேய் 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 டேய்
பெரியப்பன் உண்மையிலே ரொம்ப ஆசைக்காரனே. இல்லடா, இத நான் பண்ணையார்ட்ட கொடுக்க போறது இல்ல. என்ன நீங்களே எடுத்துக்க போறீங்களாண்ணே? எடுத்துங்க அண்ணே, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோண்ணே. ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அண்ணே. அடுத்தவன் சொத்துக்கு ஏன்டா ஆசைப்படுறீங்க? மண்ணுக்கு கீழே கிடக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு தாண்டா சொந்தம். இத அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியதே நம்மோட கடமைடா. உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க. நம்ம சிவப்பு கொடி சின்னசாமி என்ன பேச்சு பேசுறாங்க. நேத்து களை எடுக்கிற பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கறதுக்காக வயக்காட்டு பக்கம் போயிருந்தேங்க. அங்கேயும் அந்த சின்னசாமி வந்துட்டாங்க. காத்தாயி மகளுக்கு கால் காசு குறைச்சு கொடுத்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னையே கால்வாரா பேசுறாங்க. நீ என்ன பண்ண? என்ன பண்ணனா? போடா புண்ணாக்கு, இங்க பெரிய பண்ணைக்கு அவளையும் தெரியும் அவங்க ஆத்தாலையும் தெரியும் ஒரே போடா போட்டு அனுப்பி விட்டுட்டேங்க. ஓமனத்துக்கே காசு இல்லையாம இதுல கொடி பிடிக்க போறாங்களா? கொடி வெட்டி பயலுங்க. என்னடா வெரசா ஓடி வர? நம்ம தோட்டத்துல கிணறு தோன்றப்போ பூதம் புறப்பட்டுச்சா? ஐயோ, பூதம் புறப்பட்டதான் பரவாயில்லையே, புதையல் கிடைச்சிருக்கு. ஆமாண்ட, அதுவும் அந்த சின்னசாமி கையில. அந்த சின்னசாமி நியாயம் நீதி நேர்மைன்னு பேசுறவன். இனிமே அவனை பேசவே விடக்கூடாது. வா. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு கூட தான் கிடைச்சிச்சா? ஆமாங்க ஐயா, எல்லாம் தங்கங்க. டேய் கணக்கு, ஐயா இந்த பானையை தூக்கு. தூக்கிடுவோம். மண்ணுக்கு கீழே இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். போலீஸ் வர்ற வரைக்கும் இந்த பானையை யாரையும் தொட விட மாட்டேன். டேய் சின்னசாமி, விளையாடாத. இது புதையலா இருந்தா தானே கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். ஏன் முப்பாட்டு எனக்காக சேர்த்து வச்சு பூமிக்குள்ள புதைச்சு வச்சான். இப்போது தானா வெளியே வந்துருச்சு. என்ன சொன்னாலும் சரி, இந்த புதையலை நீங்க சொந்தம் கொண்டாட விட மாட்டேன். ஏய் கணக்கு, ஐயா துண்டை போட்டு மூடி தூக்கிட்டு போடா. இல்லைங்க. போடா. சரி. எவன் என்ன பேசுறான்னு நான் பாக்குறேன். ஏய், எல்லா பயலுக்கும் சொல்றேன், ஒரு வார்த்தை வெளியே வந்துச்சு எல்லாரையும் நிக்க வச்சு சீவிடுவேன். எல்லாரும் போய் கல்லு குடிக்கலாம். தோள் பறக்கத மம்மட்டியா